Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டிங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டார்கெட் கரெக்டாக செட் பண்ண கற்றுக்குங்க. செட் பண்ண டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டாச்சு. ஸ்டாப் லாஸ் எப்படி பண்ணணும், ஓகே. டார்கெட்டும் போட கற்றுக்கிட்டாச்சு. இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ண கற்றுக்கிறது எப்படி அப்படின்றது தான் வந்து இந்த டிசிப்ளின் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சார் டிசிப்ளின்னா என்ன சார், நம்ம டிசிப்ளின் சொல்கிறீங்களா அப்படின்னா, டிசிப்ளின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் டிசிப்ளின். ஓகேங்களா, ஒரு பிளான் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளான் மட்டுமே கரெக்டான டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து டிசிப்ளின்னு சொல்கிறது நம்ம. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பேஷன்ஸோட இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னா, உங்களுடைய இதில் கொஞ்சம் நீங்கள் மிஸ்பேலன்ஸ் இருந்தால் கூட உங்களுடைய கேபிட்டல் மொத்தம் கரைச்சிடும் அப்படின்னா பார்த்துக்குங்களேன். ஸோ இந்த பேஷன்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். சரி, எந்தெந்த இடத்துல பேஷன்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ பாருங்கள், என்ட்ரி எக்ஸிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுடைய என்ட்ரிக்கும் அண்ட் எக்ஸிட், நீங்கள் எக்ஸிட் அவ்வளோ இடமோ என்ட்ரி ஆடணுமோ டிசைட் பண்ணுறது வந்து பேஷன்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு பிளான் பண்ணிங்க, இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் டே வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்காக நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ ஒரு 500 rupees இருக்க ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து 510க்கு மேலே பை பண்ணலாம். 510க்கு மேலே பை பண்ணி டார்கெட் வந்து 520 டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் வந்து 500 அப்படின்னு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருந்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இப்போ தான் வந்து 500ல் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதாவது 500 கீழவோ 500க்கு மேலேயோ ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 9:15 கிட்டத்தட்ட 10 மணி 11 மணி ஆயிடுச்சு, 11 AM. உங்களுடைய ப்ரைஸ் வரவே இல்லை. ஓகே, பேஷன்ஸ் நம்ம அதாவது அந்த நம்ம எங்கெங்கே நம்ம பேஷன்ஸை பார்த்துக்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. இப்போ உங்களோட ப்ரைஸ் வரவே இல்லை, கிட்டத்தட்ட மணி 12 ஆச்சு, 1 ஆச்சு. அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களோட ப்ரைஸ் 510 டச் பண்ணல. ரைட், 510க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு பையிங் இல்லைங்களா. ஸோ 510 டச் பண்ணவே இல்லை. சரி, இந்த இடத்துல நம்ம பொறுமையாக இல்லாமல், சரி இந்த இடத்துல 1008 யோசனைங்க வரும். என்ன யோசனைங்கன்னா, சரி நம்ம ப்ரைஸ் வந்து 510க்கு மேலே போனால் பைன்னு சொல்லியிருக்கோம், ப்ரைஸ் வந்து நம்ம கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்கிது, நம்ம இங்கேருந்து பை பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வரும். பை பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் பேனிக் ஸ்டார்ட் ஆகும். நம்ம தப்பாக பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் வரும். இவ்வளோலாம் பிரச்சனை ஆகிட்டு ப்ரைஸ் அதுக்கு கடைசியில் 510 டச் பண்ண சொல்ல என்ன ஆகுன்னா, அடதான் நமக்கு இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டில் இருக்கோம், நம்ம இங்கேயே கட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வரும். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் 510க்கு மேலே போய் 520 போய் 540 போய் 550 போகும். ஓகே, ஸோ அப்படி கிடையாது. ப்ரைஸ் வந்து உங்களுடைய ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கணுமே தவிர, அதுக்கு முன்னாடியே வந்து என்ட்ரி எடுக்காதீங்க. அது எவ்வளோ தூரம்னா கீழப்படும். ஓகேங்களா, ஸோ உங்களுடைய ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் என்ட்ரி, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் தான் ஸ்டாப் லாஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது பேஷன்ஸ் இருக்கிறதுடைய முக்கியமான ஒரு பொறுமை. சரி, இப்போ நம்ம பேஷன்ஸ் அப்படின்னா நம்ம தமிழ் நண்பர்கள் ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். பொறுமையாக இருந்தால் என்னென்ன சாதிக்கலாம், பொறுமையாக இருந்தால் எல்லாமே சாதிக்கலாம். உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதே இந்த பொறுமை தான். நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சிருக்காங்க. இந்த பொறுமை எதில் தரமா சேருதுன்னு ஆல்ரெடி சொல்லிப்பேன் உங்களுக்கு. சைக்காலஜியில் தான் சேரும் இந்த பொறுமை எடுத்துன்னு. சைக்காலஜி 60%, மணி மேனேஜ்மெண்ட் 30%, 10% வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த 60% தான் இந்த பொறுமை வரும். ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுத்தையும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டா கூட இதில் தான் நீங்கள் பாஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயம். இந்த 60% இருக்குதுங்களா, அந்த 60% நீங்கள் வின் பண்ணுறது தான் வந்து ரொம்ப 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 டஃப்பான விஷயம். அது நிறைய பேர் தான் ஃபெயில் ஆகிடுறாங்க. இல்லை ஃபெயில் ஆகிட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு நான் ரொம்ப பெரிய லாஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றலாம் வந்து நிறைய ஒரு விஷயம் வந்துருக்கு. காரணம்னா இந்த சைக்காலஜிக்கல் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, இது ரொம்ப டஃப்பான. இதுக்கு என்னென்னா டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் டைம் எடுக்கும். அவங்க ஒரு மனநிலைமை பொறுத்து, ஒருத்தர் மைண்ட் செட்டை பொறுத்து. ஒருத்தர் 2 வருஷத்தில் ரெடி ஆகிடுறாங்க, 1 வருஷத்துலேருந்து ஒருத்தர் 10 வருஷம் ஆனாலும் ரெடி ஆகிறதில்ல. ஏன்னா வந்து எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜி பின்னாடி தான், இதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க தவிர இந்த சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டாவது வந்து பேஷன்ஸ் பார்க்கலாம். சரி, உங்களுடைய ப்ரைஸ் வந்து 510 வந்துடுச்சு. ஓகேங்களா, 510 உங்களுடைய ப்ரைஸ் வந்து டச் ஆகிடுச்சு. நீங்கள் 520 டார்கெட் போட்டிருக்கீங்க, 520 டார்கெட் போட்டிருக்கீங்க, 500 ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ண உடனே ப்ரைஸும் இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆக சொல்ல உங்களுடைய எக்ஸிட் ப்ரைஸ் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ், உங்களுடைய டார்கெட் ப்ரைஸ், ஓகேங்களா, இதுவும் எக்ஸிட் தான், இதுவும் எக்ஸிட் தான், ரெண்டுமே எக்ஸிட் தான். இது லாஸ்ட்டில் எக்ஸிட், ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் பண்ணுறது, இது வந்து ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணுறது. இது ரெண்டுத்துக்காக தான் நீ வெயிட் பண்ணுமே தவிர இதுக்கு மிடில் வந்து உங்களுடைய மைண்ட் செட்டை ஃபுல் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை. மார்க்கெட் மேபி 3 மணி வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சில டைமில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடலாம், ஒரு சில டைமில் டார்கெட் ஹிட் ஆகிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று நடக்கணும். அதாவது அந்தளவுக்கு பொறுமை கிடையாது. மார்க்கெட் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லு சைட்வேஸ் தான். எப்போ கிட்டத்தட்ட 2, 3, 4 மணி நேரம் வந்து சைட்வேஸ் தான் போச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு வேளை நீங்கள் பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய பேர் வந்து இதில் 1000 ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, கட் பண்ணிட்டு இருப்பாங்க, திரும்ப என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னு அவங்களுக்கு கண்ட்ரோல் எழுந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தேவையில்லாமல் உங்களுடைய சார்ஜ் வந்து புரோக்கர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். இது வந்து 2வது விஷயம். ஓகே, சரி, இப்போ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டீங்க, ரைட்டா? இந்த இடத்துல டார்கெட் வந்துச்சு, எக்ஸிட் ஆனீங்க. எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் என்னென்னா திரும்பவும் இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் நினச்சி சக்ஸஸ் ஆகிடுச்சு, 510 போயிட்டீங்க, டார்கெட் வந்துச்சு, ஓகே, உங்கள்கிட்ட வந்து சேஃப். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். நீங்கள் ஒரு 1 lakh வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1,10,000 1,05,000 ருபீஸ் சம்பாதிச்சிட்டிங்கன்னா உங்களால் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா 5,000 நான் ப்ராஃபிட்டில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு க்ரீட்னஸ் வந்துடும். ஓகே, எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, 500 ரூபாய் சம்பாதிச்சாலும், 5 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வேலையை பாருங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். டிசிப்ளின் சொல்ல அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ப்ராஃபிட் என்னவாக இருக்கட்டும், புக் பண்ணிங்களா, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஒருவேளை 2 பிளான் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் இருந்து. இப்போ அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 500 டிவைட் பண்ணிவிட்டு 2 500 வச்சுருப்பாங்க. ஒரு 500 வந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரைட்? இன்னொரு 500 வந்து ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணலான்னு இருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட அப்படி பிளான் இருந்தது, 2வது பிளான் இருந்ததுன்னா மட்டும்தான் செகண்ட் ட்ரேடுக்காக, செகண்ட் செட்டப், அதாவது அடுத்த ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட என்ன இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்காக ரெடியாக இருங்க. இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு, இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த 500 குவான்டிட்டி நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு சொல்லும், இந்த அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த பிளான் அது கூடவே சேர்ந்து போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இன்னொரு ட்ரேட் இருக்குல்ல, அதை நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 500 பேலன்ஸ் என்றைக்கே ட்ரேட் பண்ணி ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு செட்டப் இல்லை, உங்களோட செட்டப் முடிஞ்சிச்சு. நீங்கள் 1 மணிக்குள்ளே உங்களோட செட்டப் முடிஞ்சிச்சு. டார்கெட் வந்து உங்களுக்கு 2 மணிக்கு டார்கெட் அச்சீவ் ஆகுது. இது இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடு தான் இந்த எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து ஃபுல் கம்ப்ளீட் வந்து 1 மணிக்கு 2 மணிக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுது. உங்களுக்கு என்னென்னா சரி இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம், ஒரு ட்ரேட் முடிஞ்சாச்சு, இன்னொரு ட்ரேட் இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட 500 ரூபாய் இன்னொரு ரிஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ 500 ரூபாய் வந்து உங்களுடைய பிளான் இருக்குது. ஸோ இன்னொரு ட்ரேட் எடுக்கலாமே அப்படின்னு. ஏன்னா உங்களுடைய பிளான் இது 2 பிளானுமே வந்து 2 மணிக்குள்ளே தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ட்ரேடும் செகண்ட் ட்ரேடும் 2 மணிக்குள்ளே தான் இருந்தது. ஆனால் இந்த ஒரு ட்ரேடு இந்த ரொம்ப லாங் டைம் எடுத்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த 2வது டைமுக்கு ட்ரேட் செட்டப் இல்லை, இந்த இடத்துல செட்டப் முடிஞ்சிச்சு. ஸோ என்ன பண்ணலாம்னா அந்த 500 ருபீஸ் சேஃபாக வச்சுருந்து அடுத்த நாள் வந்து ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரி, நீங்கள் இந்த பொசிஷனில் இருக்க சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள், இது வந்து விப்ரோ எத்தனை மணிக்கு நம்ம சேல் பண்ணது, நம்ம 640க்கு சேல் பண்ணோம். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் ஜாயின் பண்ணிங்க. ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இதில் 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோடய லிங்க்கில் லைவ் மார்க்கெட்டில் இது மாதிரி பை வியூ, சேல் வியூ, இந்த மாதிரி பாருங்கள். இது வந்து விப்ரோ உங்களுக்கு சேல் கொடுத்துருந்து மார்னிங்கில். ஸோ சேல் சைடு பை சைடு வியூ கொடுத்துருப்போம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம்பிளுக்காக 1-2 அதுலேயும் சென்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் சாம்பிளுக்காக அது இங்கே டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரீயில் சென்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த மாதிரி வந்திருக்கு, அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அப்படின்ட்டு ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுவேன். நீங்களும் அதை பார்த்து பயன்படலாம். இது வந்து என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா நீங்கள் மந்த்லி 700 பே பண்ணிவிட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில். இது வந்து டிப்ஸோ கால்ஸோ கண்டிப்பாக கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நிறைய பேர் டிப்ஸு கால்ஸ்ன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்காதீங்க ஃப்ரெண்ட், தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் யாரெல்லாம் டிப்ஸு கால்ஸுன்ற ஒரு நோக்கத்தில் வந்து என்னோடய சேனலில் நீங்கள் யாருடைய லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணால் கூட டிப்ஸு கால்ஸ் உங்களுடைய மைண்ட்ஸில் இருக்கிற வரையிலும் நீங்கள் லாஸ்ட் சைடு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க, எப்பவுமே வந்து டிப்ஸ் கொடுக்குறாங்களா, கால்ஸ் கொடுக்குறாங்களா, டிப்ஸ் கொடுக்குறாங்க, கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படி கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க. எப்போ எதுவரை நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்களோ அதுவரை நீங்கள் அதாவது தவறான ரூட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. உங்களுடைய மணி கேபிட்டல் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் நம்ம இதே மாதிரி ஒரு லேர்னிங் வீடியோ மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.